வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் கிரிதர். 1000 ரூபாய்க்கும் கம்மியான ரேட்டில் ஒரு நல்ல ஒரு இயர்ஃபோன்ஸ் வரும்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட்ஸில் கேட்டிருப்பீங்க. ஆனால் அந்த ஒரு ப்ரைஸ் ரேஞ்சில் ஒரு 1000 ருபீஸ்க்கு கம்மியான ஒரு பட்ஜெட்டில் ப்ளூடூத் இயர்ஃபோன்ஸ், நல்ல குவாலிட்டியான இயர்ஃபோன்ஸ் நான் இது வரைக்கும் அவ்வளோவா பார்த்தது கிடையாது. பட் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது Ptronனுடைய டேஞ்சன்ட் ஈவோ அப்படிங்கிற ஒரு இயர்ஃபோன்ஸ். ஸோ இந்த இயர்ஃபோன்ஸோடைய விலை 799 ருபீஸ். ஸோ 1000 ரூபாய்க்கு கம்மியாக இருக்கிற பட்ஜெட்டில் ஒரு இயர்ஃபோன்ஸ் அவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ சவுண்டோடைய குவாலிட்டி எப்படி இருக்குது, 1000 ரூபாய்க்கு ஒர்த்தா, 1000 ரூபா கொடுத்து இதை வாங்கலாமா அப்படிங்கிறத இந்த பதிவில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். எப்பயும் போல நம்மளுடைய விமர்சனங்கள்லாம் ஆரம்பிக்கிறப்போ அன்பாக்சிங்கோட ஒன்று ஆரம்பிப்போம். இந்த பாக்ஸ் பேக்கேஜிங் ஒன்றும் புதுசாக ஒன்றும் வித்தியாசமாக ஒன்றும் இல்லை. நார்மலான அவங்க Ptronனுடைய பாக்ஸ் பேக்கேஜிங் தான். முன்னாடி வந்து அந்த நெக்பேண்ட் இயர்ஃபோனுடைய ஃபோட்டோ பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. பின்புறத்தில் பல இன்ஃபர்மேஷன்லாம் போட்டிருக்காங்க. டக்குன்னு பாஸ் பண்ணி ரீட் பண்ணிங்க. பாக்ஸுக்குள்ள இந்த நெக்பேண்ட் இயர்ஃபோன்ஸ் தவிர இதை சார்ஜிங் பண்றதுக்கு ஒரு மைக்ரோ யூஎஸ்பி கேபிள் கொடுத்துருக்காங்க, யூசர் மேனுவல், அப்புறம் டிஃப்ரெண்ட் சைஸ்ல இயர்பட்ஸ். சிம்பிளான நார்மலான ஒரு இயர்ஃபோன்ஸ் வந்து என்ன எதிர்பார்ப்போமோ அது வந்து பாக்ஸ் பேக்கேஜிங்குள்ள கொடுத்துருக்காங்க. இதோடைய பில்ட் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ பில்ட் குவாலிட்டி பார்க்கறதுக்கு ரொம்ப ஒன்றும் ப்ரீமியமான ஃபினிஷிங் மாதிரி பார்க்கறதுக்கு அட்டகாசமாக இருக்கிற மாதிரி தெரியாது. இது பார்த்தா லோ குவாலிட்டி ப்ராடக்ட் அப்படின்லாம் தெரியாது உங்களுக்கு. ஒரு நார்மல் இயர்ஃபோன்ஸ் எப்படி இருக்கணுமோ அந்த மாதிரி இருக்கு. பில்ட் குவாலிட்டியுமே நல்லா இருக்கு. ஆக்சுவலி நல்லா கசக்கி நல்லா திணிச்சு உள்ளெல்லாம் போட்டு எல்லாம் நம்ம அப்யூஸ் பண்ணிலாம் யூஸ் பண்ணி பார்த்துட்டேன். டேமேஜ் ஒன்றும் ஆகலை. கிட்டத்தட்ட 2 வாரமா அது அங்கங்கே போட்டு நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ பில்ட் குவாலிட்டி ஓகே, ஃபினிஷிங் ஓகே, நல்லா பண்ணியிருக்காங்க. மற்றபடி டிசைன்ல என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இந்த ரைட் சைடு இருக்கிற இந்த நெக் பேண்ட்ல கண்ட்ரோல் சென்டர் இன்டிகேட்டரா கொடுத்துருக்காங்க. இதனால என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா, நீங்க கழுத்துல இப்படி மாட்டி இருக்கிறப்போ உங்களுக்கு கண்ட்ரோல் சென்டர் இந்த வயர்ல இல்லாம இந்த நெக் பேண்ட்லயே கொடுத்ததுனால உங்களுக்கு எக்ஸ்ட்ரா உங்களுக்கு பேலன்ஸ் கிடைக்கும். ஜாகிங் போறப்போ இல்ல நடக்கிறப்போ சும்மா ஏதாவது ஆக்டிவிட்டி பண்ணீங்க அப்படின்னா சைடுல ஒரு சைடு மட்டும் வெயிட் பிடிச்சி இழுக்கிற மாதிரி உங்களுக்கு தெரியாது. அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன நல்லா கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இதோடைய பட்டன்ஸ்னா நல்லா பெருசா திக்கா கொடுத்துருக்காங்க. ஒரு பெரிய பிளஸ் பட்டன், பெரிய மைனஸ் பட்டன், பெரிய சென்டர் பட்டன் எல்லாம் கொடுத்ததுனால நீங்க கழுத்துல மாட்டி இருக்கிறப்போ அதை எடுத்து என்ன பட்டன் தெரியணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. நீங்க ஃபீல் பண்ணாலே தெரியும் எது மைனஸ், எது பிளஸ், எது ஜீரோ அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ பிளஸ் மைனஸ் பண்ணீங்க அப்படின்னா வால்யூம் அப் அண்ட் டவுன், ட்ராக் ஸ்கிப் பண்றதுக்கு, அப்புறம் சென்டர்ல இருக்கிற மல்டி ஃபங்க்ஷன் பட்டன் பார்த்தீங்கன்னா ப்ளே பாஸ் பண்றதுக்கு, கால் வந்து அட்டன் பண்றதுக்கு, காலை கேன்சல் பண்றதுக்கு எல்லா ஆப்ஷன்ஸும் இதில் கொடுத்துட்டாங்க. இதுல இருந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி வர அந்த வயர் பார்த்தீங்கன்னா கீழே இருந்து வரல, அது மேல இருந்தே அப்படியே எக்ஸ்டெண்ட் ஆகி மேலே வருது. ஸோ அதுக்கு மேல ஒரு ஹைட் அட்ஜஸ்ட் பண்றதுக்கு ஒரு சின்ன ஒரு கிளிப் மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த வயர் பார்த்தீங்கன்னா ரொம்ப கீழே தொங்காம உங்களுடைய காதுக்கு பக்கத்திலே போகும். அதே நேரத்தில் நீங்க போட்டு யூஸ் பண்ணிருக்கிறப்போ வயர் எக்ஸ்ட்ராவா இங்கெல்லாம் தொங்காது. இந்த நெக் பேண்ட், அதுக்கப்புறம் அங்க இருந்து மேல வயர். ஸோ ஒரு இதுவரைக்கும் யாரும் யோசிக்காத ஒரு டிசைன், பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம் தான். இந்த சைடு இருக்கிறதுல எந்த விதமான பட்டன்ஸும் கிடையாது. இதுல தான் பேட்டரி கொடுத்துருக்காங்க, 160 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. பட் இந்த வயர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப தின்னா ஃபிலிம்சியா இருக்கு. கட் ஆயிடுமோ அப்படிங்கிற ஒரு பயம் இருக்க தான் செய்யுது. வயர்ஸை தாண்டி இயர்பட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா மெட்டல் ஹவுசிங் கொடுத்துருக்காங்க. இந்த மெட்டல் ஹவுசிங் பார்த்தீங்கன்னா மேக்னெட் மெக்கானிசம் மூலமா ரெண்டும் ஒட்டிக்குது. ஸோ இந்த மேக்னெட்ஸ்னால எந்த ஃபங்க்ஷனாலிட்டியும் கிடையாது. ப்ளே பாஸ் இல்லாட்டி பேரிங் அந்த மாதிரி எந்த ஃபங்க்ஷனாலிட்டியும் கிடையாது. வெறுமனே செக்யூரான ஃபிட்டிங், யூஸ் பண்ண நேரத்தில் சும்மா அந்த மாதிரி நீங்க ஒட்டி நீங்க வச்சுக்கலாம், அவ்வளவுதான். இந்த இயர்பட்ஸோட செக்யூர் ஃபிட்டிங்காக உங்களுடைய காதோட சைஸுக்கு ஏத்தாப்புல நீங்க ஒரு இயர் டிப்ஸ் நீங்க சூஸ் பண்ணி நீங்க மாட்டுவீங்க. அது தவிர இயர் விங்ஸும் கொடுத்துருக்காங்க. ஆனா இயர் விங்ஸ் பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா சைஸ்லாம் கொடுக்கல, ஒரே ஒரு சைஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அதுவும் அந்த ஃபிட்டிங்லேயே உள்ள வருது. ஸோ இது வந்து எதுக்காக ஹெல்ப் ஆகுது அப்படின்னா, நீங்க காதுக்குள்ள நீங்க மாட்டிக்கிறப்போ ஒரு சப்போர்ட், எக்ஸ்ட்ரா சப்போர்ட், உங்க காதுல இருந்து விழுகாம இருக்கிறதுக்காக ஒரு எக்ஸ்ட்ரா சப்போர்ட் இந்த இயர் விங்ஸ் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். பட் பிராக்டிகல் யூசேஜ்ல பெருசா ஒன்றும் அது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. இயர்பட்ஸே போதுமான சைஸ், கரெக்டான சைஸ் நீங்க சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா கரெக்டா ஃபிட்டிங்ல இருக்கு. ரொம்ப லைட் வெயிட்டாகவும் இருக்கு. ஸோ காதுல இருந்து அதிகமாக கீழே விழுந்துருங்கிற பயம் கிடையாது. இதோடைய நாய்ஸ் சீலிங் எப்படி இருக்கு அப்படின்னா, போதிய அளவு நாய்ஸ் சீலிங் இருக்கு. இருந்தாலும் எக்ஸ்டர்னல் சவுண்ட் உங்களுக்கு கேட்க தான் செய்யுது. பாசிவ் நாய்ஸ் கேன்சலேஷன், ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் இந்த பிரைஸ் ரேஞ்சில் நீங்க எதிர்பார்க்கவே முடியாது. பட் பாசிவ் நாய்ஸ் கேன்சலேஷனும் ஓரளவுக்கு ஒரு 50% தான் பிளாக் ஆகுது. கம்ப்ளீட் நாய்ஸ் ஐசோலேஷன் உங்களுக்கு கிடைக்காது. சவுண்ட் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ 799 ருபீஸ் கொடுத்து ஒரு ப்ளூடூத் இயர்ஃபோன்ஸ் வாங்குறோம் அப்படின்னா நம்மளுடைய எக்ஸ்பெக்டேஷனை நம்ம குறைச்சிக்கணும். அதே மாதிரி தான் என்னுடைய எக்ஸ்பெக்டேஷனை நான் குறைச்சிக்கிட்டு தான் இந்த இயர்ஃபோன்ஸோட சவுண்ட் குவாலிட்டி எப்படி இருக்கு நான் டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். நீங்க வந்து வால்யூம் ஒரு 50% வரைக்கும் நீங்க வச்சு கேட்டீங்க அப்படின்னா ஒரு என்ஜாயபிள் மியூசிக் அக்ராஸ் ஆல் ஃப்ரீக்வன்சி வந்து ஒரு நல்ல ஒரு என்ஜாயபிள் மியூசிக் நீங்க கேட்கலாம்.
ஒரு லவுடான மியூசிக் ஒரு 50% ஒரு 10% நீங்க கூட்டிட்டா கூட ஒரு 60% இன்க்ரீஸ் பண்ணிட்டா கூட அந்த பேஸ் வந்து பிரிய ஆரம்பிச்சிருது. அதே மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட் அந்த ஹை நோட்ஸ்லயும் பாத்தீங்கன்னா அந்த கிளாரிட்டி மிஸ் ஆகுது. பட் ஹை வால்யூம்லயும் வாய்ஸ் கிளாரிட்டி நல்லா இருக்கு. வோக்கல்ஸ்னுடைய மேல் வாய்ஸா இருக்கட்டும் ஃபீமேல் வாய்ஸா இருக்கட்டும் வாய்ஸ் கிளாரிட்டி நல்லா இருக்கு. நீங்க 50% வச்சு நீங்க கேட்டீங்க அப்படின்னா நல்ல ஒரு சவுண்ட் நீங்க கேட்கலாம். அதுக்கு மேல இன்க்ரீஸ் பண்ணி நீங்க லவுடான மியூசிக் நீங்க பிரியப்படுறவரா இருந்தீங்க அப்படின்னா இந்த இயர்போன்ஸ் வாங்காதீங்க. இதுல கேமிங் மோட், லோ லேட்டன்சி மோட் இதெல்லாம் கிடையாது. பட் கால்ஸ் பேசுறப்போ கால்ஸ் உடைய கிளாரிட்டி நல்லா இருக்கு. நான் பேசுறது அந்த பக்கம் இருக்கிறவங்க கொஞ்சம் வால்யூம் கம்மியா கேட்டதா சொன்னாங்க. கொஞ்சம் குரல் ஓஸ்தி பேசணும் அப்படின்னா கேக்குது. அவங்க பேசுறதும் நமக்கு நார்மலா கேக்குது. இந்த இயர்போன்ஸ்ல இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா 2 மொபைல் போனை அட் அ டைம் நீங்க பேர் பண்ணி நீங்க வச்சுக்கலாம். ஸோ என்னுடைய இப்போ ஐபோன்லயும் சரி என்னுடைய OnePlus 8 Proலையும் சரி ரெண்டுலயுமே பாத்தீங்க அப்படின்னா இந்த இயர்போன்ஸ் நான் பேரிங் பண்ணி வச்சிருக்கேன். ரெண்டுலயுமே மியூசிக் ஆப்பை திறந்து ரெண்டையுமே பாட்டு பாடணும் அப்படின்னா ஒரு சைடுல ஒரு பாட்டு இன்னொரு சைடுல ஒரு பாட்டுலாம் கேட்காது. ஸோ எதை வந்து நீங்க கடைசியா நீங்க பிரஸ் பண்ணீங்களோ, அதாவது இப்போ வந்து நான் ஐபோன்ல வந்து பாட்டு பிளே பண்ணிட்டு இருக்கேன்னு வச்சுங்களேன். இப்போ அந்த OnePlus எடுத்து இதுல நான் பாட்டு பிளே பண்ண ஆரம்பிச்சேன்னா ஐபோன்ல பிளே பண்ண பாட்டு பாஸ் ஆயிடும். OnePlusல பிளே பண்ண பாட்டு இந்த இயர்போன்ஸ்ல கேட்க ஆரம்பிக்கும். பல ஒரு 10,000 செக்மெண்ட் இந்த சோனில எல்லாம் பாத்தீங்கன்னா 10,000 பிரைஸ் ரேஞ்சிலேயுமே அந்த ஆப்ஷன்ஸ்லாம் வராது. 1000 ரூபாய்க்கு கம்மியான இந்த பிரைஸ் ரேஞ்சில் அந்த ஆப்ஷன் அவங்க கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது, அதுவும் சூப்பரா ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது ரொம்பவே பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம் தான். சவுண்ட் குவாலிட்டி, மியூசிக் குவாலிட்டி ரொம்ப ஒன்றும் சூப்பராகவும் கிடையாது. பட் இந்த ஒரு ஃபீச்சருக்காகவே எனக்கு இந்த இயர்போன்ஸ் ரொம்பவே பிடிச்சிருக்கு. ப்ளூடூத் 5.0 இருக்கு. ஸோ உங்களுக்கு நல்ல ஒரு பேட்டரி லைஃப் கொடுக்கும். அதே மாதிரி நல்ல ஒரு ரேஞ்சும் உங்களுக்கு கொடுக்கும். ஆனால் இதில் ஐபி ரேட்டிங் இல்லை வாட்டர் ரெசிஸ்டன்ஸ் ரேட்டிங் எதுவுமே இதில் கிடையாது. பேட்டரி எவ்வளோ வருது அப்படின்னா அவங்க சொல்றபடி ஒரு 8 ஹவர்ஸ்க்கு வரும் அப்படிங்கிறாங்க. ஸோ நான் வந்து இதில் வந்து 50% வரை தான் வச்சு கேட்குறேன். அதுக்கு மேலே கேட்கவும் முடியாதுன்னு வச்சுங்களேன். ஸோ அந்த மாதிரி கேட்குறப்போ எனக்கு 9 ஹவர்ஸ் 10 ஹவர்ஸ் வரைக்கும் தொடர்ந்து வர்ற மாதிரி எனக்கு தெரியுது. ஒரு 1000 ரூபீஸ்க்கு கம்மியான ஒரு பட்ஜெட்டில் ஒரு பேசிக்கான ஒரு இயர்போன்ஸ் வேணும்னு நினைச்சீங்கன்னா இந்த பீட்ரானுடைய டான்ஜென்ட் EVO நீங்க தாராளமாக நீங்க வாங்கலாம். இந்த ப்ராடக்ட்டை வாங்குறதுக்கான லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அந்த லிங்கை கிளிக் பண்ணி வாங்குறதுக்கு முன்னாடி சொன்ன விஷயங்களை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ என்ன பிரைஸ் கொடுக்குறீங்களோ அந்த விலைக்கு மட்டும்தான் உங்களுக்கு சவுண்ட் குவாலிட்டி உங்களுக்கு கிடைக்கும். உங்களுடைய எக்ஸ்பெக்டேஷனை குறைச்சு வச்சு இந்த இயர்போன்ஸ் நீங்க ஓபன் மைண்டோட நீங்க செக் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு இயர்போன்ஸா உங்களுக்கு அமையும். இந்த பதிவு உங்களுக்கு உபயோகமா இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த ஒரு பதிவு உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் கிரிதர். வாழ்க தமிழ், வளர்க பாரதம். நன்றி, வணக்கம்.